ஸோ இந்த ராகு கேது ஒரு ஜாதகத்தில் யோகம் தருதா இல்லை தோஷம் தருதா அப்படிங்கிறது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? எல்லாருக்கும் பயம் வரும். ராகு கேதுனா வந்து தீய கிரகமாச்சு, நல்லது செய்வாங்க. ராகு கேது வந்து இந்த ஸ்தானங்களில் இருந்தால் அந்த ஜாதகர் ராகு தசை வரும்போது கேது தசை மிக சிறப்பாக வாழ்வாங்க. எனக்கு ராகு தசை சூப்பராக வாழ்ந்தேன்னா சொல்லவங்க இருக்காங்க. ராகு தசை எதிர்பாராத தன வரவு, சொத்துக்கள் தேடி வந்துச்சு, எங்கள் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சு. இன்னொரு ஜோதிட விதியும் இருக்குது. ஆமேடம், எருதுநண்டு, கன்னி, சுறா இவை 5 இடத்தில் கர்ணாகம் அமைந்திருந்தால் சொல்லுங்கள் ராஜயோகம் அப்படின்னு விதியாகும். இந்த ராகுவோட சனி சம்பந்தமோ செவ்வாய் சம்பந்தம் ஏற்பட்டால் நிச்சயமாக அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட பிரசன்னம் மற்றும் பெயரியல் ஜோதிடர் NG குமரன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு முதற்கு நன்றி கலந்த வணக்கம். ஒருத்தர் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறதுக்கான காரணமுமே அதே கிரகங்கள் தான். அதே ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தில் வந்து அடிபட்டு லாஸ் ஆகி கீழ் நிலைமைக்கு வரதுமே அதே கிரகங்கள்னால தான். இப்போ ஒருத்தருக்கு வந்து சூரியன் நல்லது பண்ணுதுன்னா ஒருத்தருக்கு வந்து அதே சூரியன் தான் கெடுதலும் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது நவ கிரகங்களில் ராகு கேது அப்படிங்கிற கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா? ராகு கேதுனால ஒருத்தர் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிறதுமே நம்ம கேள்விப்படுறோம். அதே ராகு கேதுனால கீழ்மட்டத்தில் இருக்கவங்களும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த ராகு கேது ஒரு ஜாதகத்தில் யோகம் தருதா இல்லை தோஷம் தருதா அப்படிங்கிறது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? ஜோதிடத்தில் பழைய மூல நூல்கள்லேயே ராகு கேது வச்சு பிரமாதமான நல்ல பலன்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாடல்களே வந்திருக்கு. பல மூல நூலில் ஜாதக அலங்காரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ராகு கேது வந்து இந்த ஸ்தானங்களில் இருந்தால் அந்த ஜாதகர் ராகு தசை வரும்போது கேது தசை மிக சிறப்பாக வாழ்வான்ட்டு. எல்லாருக்கும் பயம் வரும். ராகு கேதுனா வந்து தீய கிரகமாச்சு, நல்லது செய்வாங்க. ராகுனவுடனே உடனே அவங்க மைண்டு போகிற இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்துக்கு போயிடுவாங்க. அது வேறு இது வேறு. ஏன்னா ராகுனாவே ராகு காலம் மட்டும் தொடாதீங்கப்பாங்க இல்லையா? அது மைண்டில் செட் ஆகிடுச்சு. அப்போ ராகு தசையும் கெடுதல் செய்ய அப்படி இல்லை. ராகு இந்த ஸ்தானங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இருந்துச்சு அப்படின்னா மிக சிறப்பான வாழ்க்கை. எனக்கு ராகு தசையும் சூப்பராக வாழ்ந்தேன்னா சொல்லவங்க இருக்காங்க. ராகு தசை எதிர்பாராத தன வரவு, சொத்துக்கள் தேடி வந்துச்சு, எங்கள் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சு, எங்கள் குடும்பத்தை ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டார், ஒன்று வந்து சேர்ந்தார், என் தங்கைக்கு திருமணமே தாமதமாச்சு, திருமணம் நடந்துச்சு, நான் தான் முடிச்சு வச்சேன். இப்படிலாம் வந்து பெருமையாக பேசக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அதே ராகு தசையில் நீங்கள் சொல்கிற மாதிரி ராகு தசை அன்றைக்கி வந்துச்சோ அன்றைக்கி தான் நான் வந்து கீழ்நிலைக்கு போயிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் வந்து 1, 4, 7, 10 லக்னத்துக்கு, லக்னத்திலிருந்து லக்னம்னா 1ஆம் இடம், லக்னத்திலேருந்து எண்ணூறுனா 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த ஸ்தானங்களில் ராகு இருக்கணும். இருந்து தசை தான் சூப்பர்னு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடம் வந்து சர ராசியாக சர லக்னமாக இருக்கணும். சர ராசி அப்படின்னாக்கா மேசம், கடகம், துலாம், மகரம் இது மட்டும்தான் சர ராசி, சர லக்னம். இந்த ஸ்தானங்களில் ராகு இருந்து திசையை நடத்துச்சு அப்படின்னா நான் சொல்லுமே நடத்துனாக்கா அருமையாக இருக்கும். இதில் இன்னும் பாடல் சொல்லியிருக்காங்க. ஏன்னாக்கா இன்னொரு ஜோதிட விதியும் இருக்குது. ஆமேடம், எருதுநண்டு, கன்னி, சுறா இவை 5 இடத்தில் கர்ணாகம் அமைந்திருந்தால் சொல்லுங்கள் ராஜயோகம் அப்படின்னு விஷயம் இருக்குது. அப்போ இந்த 5 இடத்துல இருந்தால் உடனே ராஜயோகம் வந்துருமானாக்கா ஏமாறாதே. இவற்றிற்கு இடைவிடாது கேந்திரங்களில் இடைவிடாது கிரகங்கள் அமைந்திருக்க வேண்டும், இருந்தால் ராஜயோகம். அப்படின்னாக்கா ஆமேடம், எருதுநண்டு, கன்னி, ஆ மேடம்னாக்க மேசராசி, எருதுனா ரிஷபராசி, நண்டுனா கடகராசி, கன்னினா கன்னியா ராசி, சுறானாக்க மகர ராசி. இந்த இடங்களில் கருணாகம்னாக்க ராகு அமைந்திருந்து இந்த ராகுவுக்கு இடைவிடாமல் கேந்திரங்களில் கிரகங்கள் இடைவிடாமல் இருக்குனாக்கா, ராகுவுக்கு இடைவிடாமல் கேந்திரங்கள்னாக்க ராகுவுக்கு 1, 4, 7, 10 கிரகங்கள் அமைஞ்சிருக்கணும். கிரகங்கள் இல்லாமல் இருக்கக்கூட இருந்திருந்தால் அவன் ராஜயோகத்தை அனுப்பிப்பான். ஓகே அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு. அப்போ இந்த மாதிரி ராகு இருந்துச்சு அப்படின்னாக்க அவன் இந்த ராகு தசையில் ஒரு நண்பர் சொன்னால இந்த ராகு வந்ததுக்கு அப்புறம் தான் தசையில் தான் நான் அருமையாக சம்பாதிச்சேன், நான் 2, 3 வீடுகள் வாங்கினேன், சொந்த பந்தங்களுக்கு நல்லது செஞ்சேன், அப்பா அம்மாவை நான் வச்சு காப்பாற்றினேன், நல்லது செஞ்சேன், என் அப்பா அம்மா சிறப்பாக என் கூட என்னால் நல்லபடியாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதனால் ராகு தசையில் தான். ராகுனே பயப்படுவாங்க இல்லையா? இந்த நன்மை செய்யக்கூடிய விஷயமும் இருக்குது. இப்போ சொத்துக்கள் கூட எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆமாம் ஆமாம். எனக்குலாம் கஷ்டம் இல்லைங்க, லோன் அப்ளை பண்ணி வந்துட்டேன், எனக்கு கஷ்டம் இல்லைங்க, எங்கள் அப்பா சொத்து வந்துச்சு, அதுதான் தனி. ஆனால் பொதுவாகவே சொத்துக்கள் அவங்க கஷ்டப்பட்டு வாங்கினவங்க தான் அதிகமாக இருக்காங்க பெர்சன்டேஜ் அளவில். ஆனால் இந்த ராகு தசையில் சில பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராமல் சேர்ந்து வரும். இந்த சொத்தை வச்சுக்கோங்க, மெதுவாக காசை கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் வெளிநாடு போகிறேன், நீங்கள் தான் சரியான ஆள், வேணுங்க நம்பிக்கையான ஆள் இருப்பாங்க, இல்லையம்பாங்க,
உடனே வந்து கொடுத்து போவான். இப்போலாம் சொத்துக்கள் சேரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் ராகு தசையில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்துமே நழுவ விடுவாங்க. அந்த மாதிரி அது அமைப்புகள் அவங்களுடைய கிரக அமைப்பு. ஓகே. நான் யாருக்கு சேருமோ அவங்கள சொல்கிறேன். சார் சொத்துக்கள்னா நீங்கள் வந்து ராகு தானாக்கா இல்லை, செவ்வாய்னா பூமிக்காரர். அப்போ செவ்வாய் ராகுவும் உங்களுக்கு அருமையாக இருக்குது. சுக்கிரன் ஆடம்பரம். இந்த மூணுமே சுக்கிரன் செவ்வாய் ராகு, ராகுவோடு செவ்வாய் சுக்கிரன் யாருக்கெல்லாம் கனெக்டாக இருக்கோ நிச்சயமாக அவங்களுக்கு எதிர்பாராத சொத்துக்கள் வரும், எதிர்பாராத பண வரவு நிச்சயம் வந்து சேரும். அவங்களுக்கு தான் உட்காந்துட்டே இருப்பான், இந்த சொத்தை வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்து போயிட்டே இருப்பான். எனக்கு பணம் இல்லை, நீ மெதுவாக கொடுப்பான்னு போயிட்டே இருப்பான். இந்த ராகுடைய அம்சம். திடீர்னு பார்த்தா சும்மா உட்காந்துருப்பான். வெளிநாடுக்கு ரொம்ப இப்போ நீங்களாம் வெளிநாடு வேலைக்கு போய் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க, கிடைக்காது. அந்த ராகு தசை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிநாடு போயிடும். ராகுனாலே வெளி தேசம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த டைமில் வெளிநாடு. சரி, வெளிநாடு போகல அப்படின்னாக்கா நீ வெளிநாட்டு பணத்தை சம்பாதிக்கணும், வெளிநாட்டு பணத்தை சாப்பிடணும் விதி இருந்தால் நீ லோக்கல்லையே வெளி மாநிலத்தில் ஒரு எம்என்சி கம்பெனி, அது வெளிநாட்டு கம்பெனியாக இருக்கும், நீ வேலை பார்க்கணும். ஓகே ஓகே. அப்படிங்களா? இது அமைப்பு ராகுதோட அமைப்பு. ஆனால் ராகுனால கீழ்நிலைக்கு போகிறான் அப்படின்னாக்க இந்த அமைப்பு இல்லாமல் ராகுடைய ஜோர விதிகளில் வந்து இன்னொரு சின்னக்க உபஜய ஸ்தானங்களில் ராகு இருந்தால் 3, 6, 10, 11 இருக்குன்னு வச்சுங்களேன். லக்கணத்துக்கு 3, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11 இங்கே இருந்தாலும் ராகுதசை நல்லாயிருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் ராகு எங்கே இருந்தாலும் நான் முதல் சொன்ன விதி, ரெண்டாவது சொன்ன விதியோட குருவோடைய பார்வை வேணும். இது எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த ராகு தசை நிச்சயமாக 18 வருஷங்கள் சப்போஸ். இப்போது ராகு அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போ பணம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள்லையும் நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பம் இருக்குது சார். என்னென்னா ஒரு ஆஸ்ட்ராலஜர் வந்து திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஆஸ்ட்ராலஜர் வந்து பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் ஜோதிட விதிகளில் விதி விலக்குகளும் நிறைய இருக்குங்கிற மாதிரியும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ இந்த ஆஸ்ட்ராலஜர் சொல்கிற நம்பர் தான், இந்த ஆஸ்ட்ராலஜர் சொல்கிற நம்பர் தானே ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுது. இதுக்கு வந்து சல்யூஷன் என்ன சார்? இப்போ நீங்கள் இந்தியா வந்துட்டீங்க, ஒரு உங்களுடைய பிரதருக்கு திருமணம் நடத்தணும்னு சொல்லி வந்துட்டீங்க. நான் இந்த காலகட்டத்தில் நடத்துங்க, கொஞ்சம் தாமதமாகவும் சொல்கிறேன். இன்னொரு நண்பர் என்னை மாதிரி ஒரு ஜோசியர் நண்பர் வந்து இப்போயே முடிக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் வந்துடும். ஏன்னா 2 பேருமே உங்கள் வாழ்க்கையில் சொன்னது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்பிக்கைக்குரிய ஜோசியராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன முடிவு எடுக்கிறது? அதுதானே கேள்வி. ஆமாம், ரொம்ப சிம்பிள். நான் சொல்லிட்டேன், அவர் சொல்லிட்டார். இது 2ஐயும் வந்து யார்கிட்ட போய் முறையிடுவீங்க? கடவுள்கிட்ட. இப்போ கோயிலில் போய் பூவை போட்டு பார்த்தேன், இந்த பிரச்சனை இல்லை, வேறு வழி இல்லை. நான் சொன்னாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸு, அவர் சொன்னாலும் கன்ஃபியூஸு. நான் சொன்னது நடக்குன்ற நம்பிக்கை இருக்குது, அவர் சொன்னால் நடக்கும் நம்பிக்கை இருக்குது. இப்போ 2 பேர்ட்டையும் போயிட்டீங்க, இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. இப்போ நான் சொல்லும்போது தாமதம் பண்ணுறதா சீக்கிரம் பண்ணுறதா ரொம்ப மனக்குழப்பம் தெரியுங்க. அதுக்கு இன்னொரு ஜோசியர் கேட்டாக்கா அவர் ஒன்று சொல்லுவார், குழப்பம் வந்து. இப்படியே குழப்பத்திலேயே எவ்வளோ நாள் இருக்குது? எல்லா கிரகங்களுக்கும் தீர்வு யாருன்னா இறைவன். அப்படியே நாடிட்டு ஒரே வாரத்தில் பூவை போட்டு பாருங்கள். இப்போ சொன்ன உடனே ஜாதம் பார்க்கணுமான்னு கேள்வி வரும். அப்படி இல்லை, விதியை நாங்கள் வாசிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. நாங்கள் கடவுளோ சித்தரோ கிடையாது, விதியை வாசிக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்குது. அப்போ நடந்ததுக்கப்புறம் பூவை போட்டு பார்த்தீங்கன்னா கடவுள் கரெக்டான விஷயம் கொடுப்பார் இல்லைங்களா, நடத்துக்குங்க. ஆனால் இதுக்காக ஜாதகம் பார்க்கணும். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், நடக்க போகுது, நடந்ததுக்கப்புறம் என்ன நினைப்பீங்க? ஜோசியர் கரெக்டாக சொல்லிட்டாங்க நினைப்பீங்க. அப்போ இங்கேயும் விட முடியாது, அங்கேயும் போக முடியாது. நீங்கள் நம்பிக்கைன்னு வந்துட்டால் வாழ்க்கை முழுவதும் நம்பிட்டே போயிருங்க. நம்பக்கூடாதுன்னா விட்டுட்டு போயிருங்க, பிரச்சனை இல்லை. என்னை கேட்டால் இந்த ஜாதகமே இல்லைங்கிறாங்க இல்லையா, நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா எது தூக்கிட்டு வர மாட்டே, டென்ஷன் ஆகாது இல்லையா? நடக்க போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் கரெக்டான போயிட்டே இருங்க. நம்ப ஆரம்பிச்சு வாழ்நாள் முழு நம்பணும். இதில் இன்னொரு பீட்டினாக்கா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுவாங்க. குறைஞ்சது ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷம் 4 வருஷம் 7 வருஷம் டீப்பாக லவ் பண்ணிட்டு அப்புறம் ஜாதகத்தை தூக்கிட்டு வராங்க. சரியாக தப்பாக சொல்லுங்கள்? தப்பு தானே? மனசு பொறிஞ்சிருச்சு, அப்புறம் ஜாதகம் பார்க்கணும். அப்போ இனிமேல் ஜாதகம் லவ் பண்ணுற அத்தனை பேரும் ஜாதகம் பார்த்து லவ் பண்ணணும்னா தப்பு தானே? மனசு பொறிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கக்கூடாது, ரைட்டுங்க தானே? அப்போ அதை மட்டும் ஒத்துக்கும் போது அப்போ நாங்கள் சொல்கிற விதியை வாசிக்கும். அது ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்குது, குழந்தைன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து அவங்க ஜாதகம் மூலியமாக ஏதாவது தீர்வு இருக்குமா அப்படின்னு தான். அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண போய் யோசிச்சு பண்ணிக்கணும். இந்த பொண்ணை லவ் பண்ணுறோம், எதாவது கிடைக்குமா? இந்த பையனை லவ் பண்ணுறோம், எதாவது கிடைக்குமான்னு நீங்கள் முதல்ல யோசனை பண்ணிங்க. இப்போ பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்துனே லவ் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து கேட்டு மனசு பொருந்திச்சு அப்படின்னா ஜாதகம் பார்க்காங்க தயவுசெய்து, அதோடு போயிட்டே இருங்க. ஏன்னா இதை பார்க்க ஆரம்பிச்சினாக்கா உங்களுக்கு வந்து நெகட்டிவான பாயிண்ட் வந்தால் ஒரு குடும்பத்தை பிரித்த பாவம் எங்களுக்கு எதுக்கு? பாவம் செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணணும்னு சொல்லி பொருத்தம் பார்த்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை தவறாக செஞ்சாலே ஜோசியரே பாதிக்கும். ஓகே. ஸோ ராகுகேது வந்து ஜோசியருக்கு நல்லா இருக்கணும். நீங்கள் ராகுகேது பேசணும் இல்லையா, ராகுகேது எந்த இடத்துல இருக்குன்னு கணக்கு இருக்கோ சொல்லிட்டேன். இந்த இடங்களில் இருக்கும்போது இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி டெய்லி ராகுகாலம் பார்த்துக்கிட்டு வச்சுக்கலேன்,
சில நாடுகளை வந்து ஜாதகம் பார்த்து தான் வேலைக்கு ஆள் எடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். உதாரணத்துக்கு நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஜப்பான் போன்ற நாடுகளில் இன்டர்வியூக்கு ஆள் எடுக்கும்போது கைரேயை பார்த்து ஜாதகம் பார்த்து சொல்கிறதுலாம் ஆள் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ எப்படின்னு தெரியல. ஆனால் அவன் வந்து உட்காந்துட்டு டெய்லி ராகு காலம் எமௌண்ட்னு பார்த்துருக்க மாட்டேன், சக்குன்னு போயிட்டே இருப்பான். இவர் நம்ம சொல் பேச்சு கேட்பார், அவ்வளோதான். ஆனால் இப்போ அந்த நடைமுறை இருக்கான்னு தெரியல. பத்திரிகையில் படித்த காலங்கள்லாம் உண்டு. ஆனால் நீங்கள் ஜப்பான் மாதிரி நாடுகளை பார்க்கும்போது எலக்ட்ரானிக்கலில் ரொம்ப ஸ்பீடாக போனவங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வினாடிக்கு இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. அவங்களா ஜாதகம் பார்க்குறாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. சைனா எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ பெரிய டிஜிட்டலாக எவ்வளோ பேர் வளர்ந்துட்டாங்க. அங்கேயும் சைனாலையும் அஸ்ட்ராலஜி மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்போ நம்புறவங்களுக்கு நம்பித்தான் ஆகணும். நம்மள என்ன நம்ம வேறு வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்பிட்டோம்னாக்க இந்த ராகுதசை என்ன செய்யறதுன்னு பார்த்தோம்னா பார்த்துட்டே ஆகணும். மனப்பொன் லவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பொருத்தம் பார்க்காதீங்க, போயிட்டே இருங்க. இதே என்னுடைய. இப்போ திருமணம் சார்ந்த விஷயத்துல இந்த ராகு கேது என்ன மாதிரியான பாதிப்புகள் கொடுக்கும்? பொதுவாக வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம் ராகு பாதிப்பு கொடுக்க தான் செய்யும். அதே இது குரு பலம் இருந்தால் பாதிப்பு இருக்காது. ஓகே. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி பலனை கொடுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லக்னம் 2ஆம் இடம் 8ஆம் இடம் 7ஆம் இடம், லக்னம் 2 7 8ஆம் இடம் ராகு கேது இருந்துச்சு அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை கொடுக்கும். அப்போ தாமதமான திருமணத்தை ஏற்படுத்திட்டு வச்சுங்க, அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை தப்பிச்சு வந்துடலாம். இது தாமதம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அது எவ்வளோ காலம்? பெண்ணுக்கு ஜாதகம் பார்க்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து 33 வயசில் திருமணம் நடக்குச்சுன்னா ஒத்துக்குவாங்களா? என் வீட்டில் ஒரே பொண்ணுப்பா, வயசு இப்போ 25 நடக்குது, எப்போ பண்ணலான்னு கேட்டால் நான் 33 பண்ணால் ஒத்துக்குவாங்களா? மாட்டாங்க. அதுவே விதி அப்படி சொல்கிறேன். விதியை வாசிச்சிட்டோம், ஒத்துக்குவாங்களா? ஏப்பா எனக்கு ஒரே பொண்ணு, நீங்கள் திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே. இன்னொரு ஜோசியரை பார்த்தேன், அவர் 27 முடியும்னு சொல்லிட்டார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்பாங்களா இல்லையா? ஆனால் அதே உண்மை. ஏன்னா அந்த அவர் சொன்ன 20 வயசு நடக்கும், அது பிரிவு வந்து மறுபடியும் இன்னொரு திருமணம் நான் சொல்கிற வயசு நடக்கும். ஓகே. அப்போ நான் சொல்கிறத கேட்டுக்கணும்ல. இன்னொன்று, எந்த பெத்த தாய் தகப்பனுக்கு வந்து இந்த டைமில் இவர் சொல்கிற மாதிரி 33 பண்ணான்னு தைரியம் வரும்? சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும், பேரம்பேத்தி எடுக்கணும், நல்லபடியாக அவங்க இருக்கணும், பருவத்தை பயிற்சின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இது ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாவே அது ராகுக்கு அது பாதிப்பு இருக்கும்போது சொல்லி தான் ஆகணும், அவங்க கேட்டு தான் ஆகணும். இன்றைக்கி கூட ஒரு நண்பரை பார்த்தேன், வயசு இப்போ 47, ஆனால் திருமணமே தாமதம் நடந்துச்சு. திருமணம் தாமதம் நடந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. ராகுக்கு தான். அவர் கேட்டார், திருமணம் தாமதமாக நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா 37 நடந்துச்சு. ஓகே. 37 7 வருஷத்தில் 44 டைவர்ஸ். இதுக்கு என்ன செய்வீங்க? அப்போ உங்களுக்கு 44 முடிஞ்சாலும் நல்லதுனாக்க ஒத்துக்குவாரா? இனிமேல் நான் கல்யாணம் பண்ணி நான் குழந்தைய பற்றி அதை ஆளாக்கி நான் எப்படியா கரை சேர்க்கணும்னு கேட்பாரா இல்லையா? இதுதான் விதி. அப்போ விதியை வாசிக்கும் போது இங்கே கேட்கணும். இது கூடவே கிரக காம்பினேஷன்ஸுமே எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க சார். இப்போது சனி செவ்வாய் அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? கரெக்டு. இந்த ராகுவோட சனி சம்பந்தமோ செவ்வாய் சம்பந்தம் ஏற்பட்டால் நிச்சயமாக தப்பிக்கவே முடியாது. காலதபானமாக திருமணம் தான். இடையில நீங்களே முடிவு பண்ணி திருமணம் நடத்தினாலும் டைவர்ஸ் ஆகும். நீங்களே திருமணம் பண்ணாலும் ஒரு வார்த்தைக்கு இன்னும் ஒருத்தருக்கு இப்படித்தான் நடக்கும் விதி இருக்கு இல்லையா? நாங்கள் அதையும் வாசிச்சுவோம். இந்த டைமில் நீங்கள் திருமணத்தை பண்ணுவீங்க, பிரிவு வரும்னாக்க அதெல்லாம் பார்த்துக்குவோம், நாங்கள் எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி போவாங்க. சந்திச்சு தான் ஆகணும். அப்போ சனி ராகுவோட செவ்வாயோ சனியோ சேர்ந்தால் இன்னும் பலமான பிரிவு கட்டக்கூடிய யோகத்தை கொடுத்துரும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்கா சார் ஜோதிடத்தில்? இருக்குது. அதான் சொல்லுவேன், தாமதமான திருமணம் இது ஒன்று தான் வழி. இது ஒன்று தான் வழி. ஓகே. இது ஒன்று தான் வழி. நீங்கள் இறைவனே உங்களுக்கு ஆசி வழங்கி வந்துட்டான், இந்த வயசில் தான் திருமணம் இறைவனே கொடுத்துட்டேன், அதே இறைவன்கிட்ட போய் நின்னாலும் அப்படி தான் நடக்கும். சொல்யூஷன் இதுதான். நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் அந்த திருமணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தீவிரம் குறையுமே தவிர பிரச்சனையை அனுபவிச்சு ஆகணும். இப்போ ஒருத்தன் ராகுது நடக்குது சார், ஒரு ஜோசியரை பார்த்தேன், இந்த டைமில் வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், ஆப்ரேஷன் பண்ண மாதிரி வரணும். உண்மையானாக்கா வரும், உண்மைதான், அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஒரு பெட்டில் வந்து ஒரு 10 நாள் படுக்கணும் விதி இருந்தால் 5 நாளை குறைக்க முடியும், ஆனால் படுக்க நிப்பாட்ட முடியாது, தடுக்க முடியாது. ஓகே. இந்த ராகு செவ்வாய் ராகு சனி ராகு வரக்கூடிய விஷயத்தில் இந்த ஜோசியர் நாங்கள் மாதிரி ஜோசியர் சொல்கிறது உண்மை தான். பெட்டில் படுத்தாகணும், ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஆனால் குணமாகி வந்துடுவீங்க, படுக்கதை நிப்பாட்ட முடியாது, ஆப்ரேஷன் மட்டும் தடுக்க முடியாது, பண்ணி ஆகணும். 20 நாள் படுக்கிறத 5 நாளை குறைக்கலாம், இதை வேணால் செய்யலாம். அதுக்கு கோயிலில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் காப்பாற்றும். ஓகே ஓகே. நீங்கள் ஆப்ரேஷன் நிப்பாட்டவே முடியாது. அது மாதிரி தான் திருமணம் நடக்கும்போது இந்த பிரச்சனையை சந்திச்சே வருவீங்க. இந்த பிரிவுகளில் இந்த குடும்பத்துலேயும் அந்த குடும்பம் பெரிய சண்டை வரத்தான் செய்யும், தடுக்க முடியாது. பிரச்சனையின் தீவிரத்தை குறைக்கலாம் கோயில் மூலம், அவ்வளோதான், பரிகாரத்தின் மூலம். அந்த பிரிவை தடுக்கவே முடியாது.
ஸோ ஒரு ஜாதகத்தில் ராகு கேது அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. அது வந்து ஒரு பண விஷயமா இருக்கட்டும், இல்லை கல்யாணமாக இருக்கட்டும், இல்லைனா அதுக்கப்புறம் வரக்கூடிய என்ன சூழ்நிலை சமாளிக்கணுன்னாலுமே இந்த ராகு கேதோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும். அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. இது நம்ம நேயர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் சார். ஸோ தொடர்ந்து உங்கள் ஜாதகத்துலையும் கிரகங்கள்னால ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இதை கன்சல்டேஷன் மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சர்க்கிட் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு ஸோ உங்களுக்கு உண்டான தீர்வை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம்.